ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 6 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா, நீங்க 8த் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணதுலருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இதுல வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 23,000 வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஒரு மாவட்டம் வரையும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, புதுசா வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட நேம்ல இருந்து எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கக்கூடாது. எல்லாமே ஜெராக்ஸ்ல வந்து உங்கள்ட்ட சைன் பண்ணி, இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே இணைச்சுக்கோங்க. ஸோ, இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அட்ரஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, எல்லா மாவட்டத்துல இருக்கிறவங்களுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழ தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்றாங்க. ஸோ, கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு பண்றாங்க. மொத்தமா 6 டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதுல வந்து பாருங்க யுஹெச்என், ஏஎன்எம் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 14,000 சேலரி. ஸோ, இதுக்கு வந்து 8 வேக்கன்சி இருக்கு. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ, பிசிஏ இல்ல கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சுட்டு, ஸோ பிஜிடிசிஏ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 20,000 சேலரி வந்து வரும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்க்குலாம் 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரூ. 8,500 சேலரி. 45 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க, பேச்சுலர் டிகிரி இல்ல மாஸ்டர் டிகிரில வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன், லிட்ரேச்சர் இந்த மாரி லிட்ரேச்சர் இந்த மாரி முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 17,000 சேலரி. 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்குலாம் நீங்க பேச்சுலர் டிகிரியோ இல்ல மாஸ்டர் டிகிரில வந்து ஆக்குபேஷனல் தெரபி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 23,000 சேலரி. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆடியோலிஸ்ட் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க, பிஏஎஸ்எல்எஃப் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 23,000 சேலரி. 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.